முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 37. கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. மனசை பார்த்து சொல்கிறார், மனனே மனமே தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நமக்கு அனுபூதி கிடைக்கிற வழியை படிப்படியாக சொல்லி கொடுத்துன்னு வரார். என்னெல்லாம் பண்ணணும், எந்த நிலைக்கெல்லாம் போனோன்னா நமக்கு அனுபூதி கிட்டும் அப்படிங்கிறார். இங்கே அனுபூதி நிலைக்கே நான் போகணும் அப்படிங்கிறார். இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே அப்படிங்கிறார். இறையோன்னா இறைவன் முருகன், அவனுடைய பரிவாரம் எனும் பதம், அவனை சேர்ந்தவன், அவனும் நானும் ஒன்றும் அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலைமை வரணும் அப்படின்னு கேட்குறார் இந்த பாடலில். அதுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அடியோடு மகந்தையே அறிவாய், அப்புறம் பொறையால் அறிவால் அப்படிங்கிறார். பூரணமான அறிவுனால நீ புரிஞ்சுப்ப என்ன பண்ணணும்னுட்டும். அந்த பூரணமான அறிவு எப்போ வரும்? அந்த அறிவு வருவது அடியோடு அகந்தையை அழிக்கிற போது. இப்போது விளக்கமாக பார்க்கலாம் பாட்டுக்கு பொருள். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதம் மேவலே. கிரி வாய் விடு, கிரினா மலை, இந்த இடத்துல கிரௌஞ்ச மலை. விக்கிரமவேல் இறையோன், தன்னுடைய வேலை விக்கிரமவேல் விடு. கிரி வாய் விக்கிரமவேல் விடு இறையோன், அந்த கிரௌஞ்ச மலையின் வாய் பிளக்கும்படியாக தன் கையில் இருந்த பலமான வலிமை மிக்க வேலை அனுப்பிய இறையோன், இறையோன்னா முருகன், அவன் பரிவாரம் எனும் பதம் மேவலையே அப்படிங்கிறார். இந்த பரிவாரம்ங்கிறதுக்கு பொதுவாக எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, பரிவாரம்னா கூட்டம், கூட இருக்கிறது. இறையோனுடைய கூட்டம் எது? இறைவனுக்கு கூட்டம் எது? அடியார்கள் திருக்கூட்டம்தான். சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் சொன்னார் இல்லையா ஆதிசங்கரர். ஒரு திருத்தணி பாட்டில் சொல்லுவார், உனை பலகாலும் திருப்புகழால் உரைப்பவர் தம்குழி மேவி அப்படிங்கிறார். அவர்கள் தங்கும் உள்ளத்தில் மேவி, திருப்புகழ் பாடிண்டே இருக்கிற அடியார்களோடு என்னை சேர்த்து விடு அப்படின்னு சொல்லுவார். இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற அடியார்கள், அதை இறையோன் பரிவாரம் என்று சொல்கிறார். தணிகை மணியும் அப்படி தான் அர்த்தம் கொடுத்துருக்கார், கீவாஜாவும் அப்படி தான் அர்த்தம் கொடுத்துருக்கார். வாரியார் சுவாமிகளும் அடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடு, அடியார் கூட்டத்தில் இருக்கும் உயர்ந்த நிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். ஆனால் ரிஷிகேஷம் எஸ்வி கார்த்திகேயன் இன்னொரு புது அர்த்தம் சொல்கிறார். இதை பரிவாரம்ங்கிறதுக்கு அடுத்ததாக பரிவாரம் மேவலையேன்னு கொடுக்கல அவர், பரிவாரம் எனும் பதம் மேவலையேன்னு கொடுத்துருக்கார். பதம்னா அது இன்னொரு உயர்ந்த நிலை. குரு சிஷ்யனுக்கு சொல்கிற போது தத் துவம் அசி அப்படிம்பார், நான் நீயாக இருக்கிறேன், தத் துவம் அசி அப்படிம்பார். அதை கேட்டு தெரிந்து கொண்டு சிஷ்யன் தான் சாதனை பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டால், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். இறையோன் பரிவாரம் எனும் பதம் அப்படின்னா இறையோனாகவே நான் ஆகிவிடுகின்ற நிலை. பதம்னு கொடுத்துருக்கறனால அது இறையோனுடைய கூட்டத்தை விட இன்னும் ஒரு படி மேலே, இறையோனுடைய சேர்ந்து விடுவது. நான் பிரம்மம் என்று உணரும் பதத்தை நீ எனக்கு எப்பொழுது அளிப்பாய். அடியார்களோடு இருப்பதுங்கிறது ஒரு நிலை, ஆனால் அந்த நிலையிலிருந்து மேலே போய் இறைவனோடே கலந்து விடுவது இறையோன் பரிவாரம். இறைவன் வேறு நான் வேறு இல்லை, இறைவனை சேர்ந்தவன் தான் நான் அப்படிங்கிற நிலை எனக்கு வரணும் அப்படின்னு கேட்குறார். இந்த விளக்கம் இன்னும் ஆழ்ந்த அர்த்தம் உள்ளதாக இருக்குது. அடுத்த வரியில் சொல்கிறார், அதுக்காக என்ன வேணும் நமக்கு? புரிவாய் மனனே, மனசே இதை தெரிஞ்சுக்கோ. பொறையாம் அறிவால், பொறை அப்படின்னா சாந்த குணம், பொறுமை. ஆனால் பொறைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, பூரணமான அப்படின்னு அர்த்தம் உண்டு. பூரணமான அப்படின்னு சொல்கிற போது பொறையாம் அறிவால் அப்படின்னா
பூரணமான அறிவில் அவன் கையில் இருக்கிறது விக்ரம வேல் இல்லையா, அந்த வேல் கொடுக்கக்கூடியது ஞானம். அந்த பூரணமான ஞானம், அந்த ஞானத்தால் அறிவாய், வேரோடு அறுத்து எரிவாய், அடியோடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அந்த அகந்தை, நான் என்கிற ஆணவம். இறையோன் பதம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்கிற ஆணவம் ஊறி கிடந்தால் அவனை அடைய முடியாது. அந்த நான் என்பதை எடுக்க வேண்டுவதற்கு தேவையானது பூரணமான ஞானம், பொறையாம் அறிவு. அந்த பூரணமான ஞானத்தால் இந்த அகந்தையை அகந்தையை அழிக்கிற போது ஒரு வார்த்தை போடுறார், அடியோடு அறிவாய் அப்படிங்கிறார். அடியோடு நான் முதல் ஒரு பாட்டில் சொன்னார், கிளை வேரோடு சூர் மடிய அப்படின்னார். கிளை மரம் எல்லாம் வேரோட கீழே விழுந்தது அப்படிங்கிறார். இந்த இடத்துல அகழ்ந்து, அதாவது குமரகுருபர சுவாமிகள் சொல்லுவார், அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்க அப்படிம்பார். இந்த அகந்தைன்னு ஒரு கிழங்கு ரூட்டோட அப்படியே ஆழமாக இருக்குது. அதை எடுக்கணும்னா மண்ணிலேருந்து அடியிலேருந்து வேரோட பிடுங்கி எறியணும். சூரனோடு குலம் கல்லி அப்படின்னு ஒரு விருத்தத்தில் வேல்மயில் விருத்தத்தில் சொல்லுவார், நில்லா என கருதிய சூரனோடு குலம் கல்லி அப்படிம்பார். அது வேரோடு பிடுங்கி எடுக்கிறது. இந்த இடத்துலையும் அதே தான் சொல்கிறார், அடியோடு அந்த அகந்தையை அகற்றி, அந்த அகந்தையை அகற்றுவது என்றால் உனக்கு தேவையானது பொறையாம் அறிவு. அந்த பொறை பூரணமான அறிவினால் அகந்தையை, ஆணவத்தை நீக்கினால் அந்த ஞானவேல் கொண்ட முருகனின் பதம் அடைய முடியும், இறையோனுடைய பதம் அடைய முடியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். முருகாச்சரணம்.